அந்த மரவள்ளி கிழங்கு இதுதான் பார்த்தீங்களா, குச்சி நட்டுருக்காங்க. எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் மரவள்ளி கிழங்கு. இதில் இந்த கீழ் அடிப்பாகம் இருக்குது பாருங்கள், இதில் தான் கிழங்கு இருக்கும், மரவள்ளி கிழங்கு. இந்த குச்சி மக்களே, யாராருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும் சொல்லுங்கள். நான் இந்த வேலையில் பார்த்துருக்கேன், அதனால வீடியோ போடுறேன். யாரும் கமெண்டில் வந்து நீங்களாம் இந்த வேலை பார்த்துருக்கியா, இதெல்லாம் விவசாயத்தை பற்றி போடுற அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த குச்சி இதெல்லாம் வந்து இப்படி தலை இணுங்கணும். இப்படி இணுங்குனீங்க அப்படின்னா இப்படி தலை இணுங்கி ஆட்டுக்கு மாட்டுக்கு நாங்கள் கட்டி கொண்டு போவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழே இதெல்லாம் குச்சி நறுக்கி ஊனுவோம். அதை வந்து நறுக்கணும், குச்சி இதில் நறுக்கணும். நாங்கள் பில்லெல்லாம் பிடுங்கியிருக்கோம் பாருங்கள். இப்படி வந்து களை வெட்டி இப்போ இதெல்லாம் பில்லெல்லாம் பிடுங்கி ஆடு மாடு எல்லாத்துக்கும் போடுவோம். நானும் இந்த விவசாயம் பார்த்துருக்கேங்க மக்களே. யாராருக்கு விவசாயம் பிடிக்கணும் ஒரு லைக் பண்ணுங்கள், தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதை பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. நான் வெளியே வந்தப்போ சரி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நாங்களாம் காட்டு வேலைக்கு போகையில் பார்த்திங்கன்னா இப்படி நெகிழில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டு எல்லாம் வந்து இந்த மாதிரி சந்தில் ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்போல்லாம் தான் யாரும் வந்து பாருங்கள், இந்த கிழங்கு வந்து இன்னும் ஒரு 10 நாள் ஆகுங்க. இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் தலை. இந்த மாதிரி பழுத்தா மட்டும்தான் இன்னும் ஒரு 10 நாளையில் கிழங்கு பிடுங்குவாங்க. இப்போ வந்து களை வெட்டலைங்க, இதெல்லாம் இப்போ கிழங்கு பிடுங்குற தருணம் ஆயிடுச்சுங்களா, அதனால் பில்லு நிறைய முளைஞ்சிருச்சு. இனி வந்து இன்னும் களையெல்லாம் வெட்ட மாட்டாங்க. இது கிழங்கு பிடுங்கி கிழங்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த குச்சி தனியாக தலை தனியாக உடைப்பாங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு உடச்சிட்டு இந்த குச்சி சின்ன சின்னதாக நறுக்கி மடி உழவு ஓட்டி அதில் வயலில் ஊனோம்னா 10 மாதத்தில் மடி இந்த மாதிரி கிழங்கு வந்துடுங்க. வெயில் பாருங்கள், சரியான நறுக்கி காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாத்தையும் இது பிரயோஜனம். தலை வந்து ஆட்டுக்கு மாட்டுக்காகுது. இந்த குச்சி சீவி இந்த தோலும் ஆடு சாப்பிடுங்க. இந்த தோலை இதுக்குள்ளே இருக்க வெள்ளையாக குச்சி இருக்கும். அந்த குச்சி வந்து தண்ணி காய வைக்கிறதுக்கு, சாப்பாடு செய்ய, விறகடுப்பாப்பெல்லாம் இதை யூஸ் பண்ணாங்க. நான் ஏன் இந்த பதிவு போட்டேன் அப்படின்னா, நான் சின்ன வயசில் 15 போது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சுங்க விவசாயத்தை பற்றி. அதனால தான் நான் வீடியோ போட்டேன். என்னோடய வேலை வந்து நோட்டீஸ் கொடுக்குறதா வெயில்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம், சாப்பிட இடம் இல்லைன்னு. அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு தான் நான் வந்து இந்த இடத்துல நல்லா இருந்துச்சு குச்சி காடு, அதனால இதை வந்து நான் போட்டேன்.